வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீரா மாறன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கண்மணி கேட்குறாங்க, என்ன வீரா கல்யாண டைம் நெருங்கிட்டு இருக்கு, நீ எப்போ பார்த்தாலும் கடை கடைன்னு கடையை பற்றியே பேசிட்டு இருக்கிறியன்னு கேட்குறாங்க. கடையோட சேல்ஸை பற்றி ராமச்சந்திரன் சார் என்னை கூப்பிட்டுருக்காரு, நீ என்னடானா தனியாக கூட்டிகிட்டு வந்து கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க வீரா. ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பர்சனலை பற்றி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. சரி கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டியா, போட சொன்னனால போட்டியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க வீரா. வீரா நீ போட்டிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நானே ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டேன், இந்த இதில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு கேட்குறாங்க. என்னடி லிஸ்ட்டில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன், என்ன கடை வைக்க போறியான்னு கேட்குறாங்க வீரா. ஏய் கல்யாணங்கிறது லைஃப்பில் ஒரு தடவை தான் நடக்கும், அதை கிராண்டாக பண்ணணுமில்ல. கல்யாணத்துக்கு வந்தவங்கலேருந்து ரோட்டில் போகிறவங்க வரைக்கும் எல்லாரும் உன் கல்யாணத்தை பற்றி தான் பேசணும். கிராண்டாக நடத்துகிற அளவுக்கு நம்ம குடும்பம் அந்த நிலைமையில் இருக்கான்னு கேட்குறாங்க வீரா. அதை பற்றியெல்லாம் ஏண்டி யோசிக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க கண்மணி. நீ என் கல்யாணத்தை எவ்வளோ சிறப்பாக நடத்தின, அதை விட ஒரு படி மேலேயே நான் சிறப்பாக நடத்தி காட்டுவேன்னு சொல்கிறாங்க கண்மணி. இந்த லிஸ்ட்டெல்லாம் நீ வச்சுக்கோ, நான் வேற ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க வீரா. வீரா என்ன நினச்சிட்டு இருக்கிற, இது மாமா நடத்துகிற கல்யாணம் ரொம்ப கிராண்டாக தான் இருக்கணும் இந்த அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என் கல்யாணம் சிம்பிளாக தான் நடக்கணும். இது மாமா நடத்துகிற கல்யாணம் அவர் பொண்ணா நினச்சி நடத்துறாரு, நீ ஏண்டி இது வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க கண்மணி. ராமச்சந்திரன் சார் நடத்துறாருங்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியுமா என்ன? இவ்வளவு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணனா உனக்கு வேணா பெருமையாக இருக்கும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க தெரியுமா? அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அக்கா வீட்டில் இருந்தே இப்படியெல்லாம் சுரண்டி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மட்டமாக பேசுவாங்கங்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இங்கே பாரு நான் இதே வீட்லேயே பிறந்திருந்தாலும் என் கல்யாணம் சிம்பிளாக தான் நடக்குங்கிறாங்க வீரா. நீ சொன்ன கேட்கவே மாட்டேன் வீராங்கிறாங்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க வீரா. வீரா ஒரு நிமிஷம் இரு மாறா, வீராவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வாங்குறாங்க. மாறனும் சரின்னு கிளம்புறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை நானே போய்க்கிறேங்கிறாங்க. பரவாயில்ல விடு, அவள் சும்மா தானே இருக்கான், கொண்டு வந்து விட்டுருவாங்கிறாங்க. மாறனும் சரின்னு பைக் எடுக்கிறாங்க. வீராவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நிச்சயம் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பக்கம் வருவீங்கன்னு நினச்சேன், சரி போனாவது பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஃபோனும் பண்ணல, சரி பரவாயில்ல விடுங்க, அதுக்கு முன்னாடியே பார்த்து பேச வேண்டியதை பேசினா தானே நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் நேரில் வரேன், அங்கே வச்சு பேசிக்கலான்னு ராமச்சந்திரன் ஃபோனை வைக்கிறாங்க. ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, வரதட்சணையை பற்றி பேசுறதுக்கு தான் வர சொல்லுவாரோ. சரி பரவாயில்ல, வீரா நம்ம வீட்டு போல தானே, எவ்வளவு செஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். வீராவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. எதுக்குங்க அவர் இங்கே வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. விசாலம் பேச வேண்டியதை பேசி கேட்க வேண்டியதை கேட்டுக்கிட்டா தானே கல்யாணத்துக்கு பிற்பாடு பிரச்சனை வராதுங்கிறாங்க. ஆமாங்க, நிச்சயத்தில் நீங்கள் பேசுனதை கேட்டு எங்கே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க விஷாலம். ஆனாவது திருந்துறதாவது அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா நினைக்கிறாங்க. இந்த பக்கமா மாறன் அவங்க பைக்ல வீராவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. வீரா ஒரு நிமிஷம் இரு, நான் இது வரைக்கும் என் பைக்ல எந்த ஒரு பொண்ணையுமே ஏத்துனதில்லை, ஏன் தெரியுமா? கடையில் வேலை செய்கிற பொண்ணுங்க லிஃப்ட் கேட்டாங்கன்னா கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முத என் பொண்டாட்டியை தான் இந்த பைக்ல ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வரும்போது எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க பாத்தியா? நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுமே முத எங்க அம்மாவை தான் கூட்டிட்டு வந்தேன், அடுத்தது எங்க அத்தை, அதுவும் எங்க அம்மா மாதிரி தானே, அதுவும் எங்காவது கடைக்கு போகிறது நான் மட்டும்தான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறமா இப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் என் வண்டியில் ஏறிருக்கேன்னு சொல்றாங்க மாறன். இந்த வண்டியில் நீ கொண்டுட்டு வரும்போது உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் வண்டியில் யோசிச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். நல்லா யோசிச்சு பார்த்தா இதுக்கப்புறம் நீ என் கூட வரமாட்டேன், என் லைஃப்லேயே இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. இனிமே உன் லைஃப்ல நீயே என் கூட வரமாட்டேன், நானும் வரமாட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமா இருக்குதுங்கிறாங்க. டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அப்படிங்கிறாங்க வீரா. சரி இதுக்கு மேல திட்டாத, நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க மாறன். வீட்டுக்கு போனது வீராவோட அம்மா ஒரு லிஸ்ட் எழுத சொல்றாங்க. தாம்பளத்தட்டு, குத்து விளக்கு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு பொருளாக எழுதிக்கிட்டு வராங்க. அதில் வெள்ளி சிமிழும் எழுத சொல்றாங்க. என்னம்மா வெள்ளியில குங்கும சிமிழ் தேவைதானான்னு கேட்குறாங்க. சின்ன சிமிழ் தாண்டி போடுடிங்கிறாங்க. சரின்ட்டு போடுறாங்க. அப்புறம் 2 பட்டு புடவையை எழுதுடிங்கிறாங்க. அம்மா எதுக்குமா 2, 1 போதாதாங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க புடவையை தாண்டி பார்ப்பாங்க, அதில் எல்லாம் கஞ்சத்தனம் பண்ணாத போடுங்கிறாங்க. சரின்ட்டு எழுதுறாங்க. லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மாப்பிளைக்கு 2 பவுன் தங்க சங்கிலி, 1/2 பவுன் மோதிரம், 1 பவுன் காப்பு. அம்மா எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க வீரா. என்னடி எதில் பார்த்தாலும் கஞ்சத்தனம் பண்ணிட்டே தான் இருப்பியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருந்தன்மையை வரதட்சணை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதிகமாகவே செய்யலைனாலும் நம்ம எதையாவது செஞ்சா தான் நம்மளுக்கும் மதிப்பாக இருக்கும், அவங்களுக்கு கௌரவமாக இருக்கும். அம்மா கண்மணிக்கு கடன் வாங்குறது இன்னும் அதிகமாக இருக்குது, இதில் இது வேறையா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போனதுக்கப்புறம் தான் உனக்கு இதெல்லாம் தெரிய போகுதுங்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நீ பேசாத, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒழுங்காக நான் சொன்னதெல்லாம் எழுதுங்கிறாங்க வீரோட அம்மா. அம்மா கல்யாணத்துக்கு கடன் வாங்கி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்போ கடன் கட்டுறதுங்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் யோசிக்காதேடிங்கிறாங்க. இங்கே பாருமா, கடன் வாங்கி எல்லாம் இப்படி ஆடம்பரம் பண்ணணுங்கிறது கிடையாது, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டோம்னா அதுவே போதும் திருப்தி, அது மட்டும் பத்தாது வீரா. ஏதோ ராமச்சந்திரன் அண்ணனோட புண்ணியத்தில் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவரோட மரியாதையும் நம்ம காப்பாற்றணுமல்ல வீரான்னு கேட்குறாங்க. என்ன நீயும் கண்மணியும் எப்போ பார்த்தாலும் அவரோட கௌரவத்தையே காப்பாற்றுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க? நம்ம வீட்டு நிலைமை என்னங்கிறது அவருக்கு நம்மளை விட நல்லாவே தெரியும், அவர் அதை பற்றியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. சரி மறுபடியும் சொல்லு, இன்னும் வேற என்னெல்லாம் வாங்கலான்னு கேட்குறாங்க வீரா. சரி அப்புறம் உன்
கைக்கு 2 தங்க வளையலுங்கிறாங்க, 2 கவரிங் வளையல் போதுங்கிறாங்க. அப்படின்னா நீயே எழுதி கொடின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. ராமச்சந்திரன் வீட்டில் ராகவன் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் நம்ம கடையை வச்சு ஷூட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறான், நீங்க பார்த்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாங்கிறாங்க. டே இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன, எனக்கு சரின்னு படுற முடிவே நீயே எடுத்துக்கிட்டாங்கிறாங்க. சரிங்கிறாங்க ராகவன். கார்த்தி அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கமா. டேய் ராகவா என்னடா ஹனுமனுக்கு இது போறியா, கார்த்தி யாரையோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னுங்கிறாங்க. அது டைரக்டர் அப்படிங்கிறாங்க. ஓ டைரக்டர் அவரு அப்படின்னு வழி பார்க்குறாங்க. பார்க்கறக்கு லூஸ் மாதிரி இருக்கானே, சரி எதுக்கும் கேட்டு வைக்கலாம். எங்க காப்பி டீ ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க வள்ளி. அடடே யார் இந்த அம்மா, கொஞ்சம் க்ளோஸாக உள்ள வாங்க, முன்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. டே என்னடா சொல்றாரு, ரைட்ல திரும்புங்க லெஃப்ட்ல திரும்புங்கிறாங்க. லூசு பையன். எங்க காப்பி டீ ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. மறுபடியும் கேட்குறாங்க வள்ளி. எனக்கு காப்பி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, ஜூஸ் வேணா கொண்டு வாங்கங்கிறாங்க. லூசு பையன், ஜூஸ் குடிக்கிறதுக்கு இவ்வளோ பில்ட்ட போடுறானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க வள்ளி. சார் போய் சொல்லியெல்லாம் என் கடையை விளம்பரப்படுத்த வேண்டாம், என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. வள்ளி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைரக்டர் ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே வள்ளியும் ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு வரட்டுங்கிறாங்க. அவங்க சொல்கிறத விட நீ பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது, பேசாமல் நில்லத்தை அப்படிங்கிறாங்க ராகவன். ஒரு புடவை எடுத்தால் ஒரு புடவை ஃப்ரீ, 1 வருஷம் கேரண்டி, இப்படியெல்லாம் டைரக்டர் சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. ஆஹா இதை கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு கை தட்டுறாங்க. ஏய் ராகவா பார்க்கறக்கு மாங்காய் மடை மாதிரி இருக்கான், கதை நல்லா சொல்கிறான்டாங்கிறாங்க. அத்தே நீ கொஞ்சம் சும்மா இருத்தே கேட்கலாம் அப்படிங்கிறாங்க ராகவன். சார் ஆர்டிஸ்ட்டை யார் போடலான்னு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ராகவன். சார் இன்னைக்கு யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள போடலாங்கிறாங்க, அந்த அளவுக்கு பட்ஜெட் எல்லாம் எங்ககிட்ட இல்லைங்கிறாங்க ராகவன். அடப்போ கிழிஞ்சிட்டு போன்னு நினைக்கிறாரு டைரக்டர். சார் லோக்கலாக பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி யாராவது லட்சணமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குமல்லன்னு ராகவன் கேட்குறாங்க. சார் பெரிய மாடல் பெரிய ரீச், சின்ன மாடல் சின்ன ரீச் தானுங்கிறாங்க. சார் சின்ன ரீச்சே பெரிய ரீச் ஆகிடும், அந்த மாதிரியே ஆள் பார்த்து போடுங்க சார்னு கேட்குறாங்க ராகவன். கிழிஞ்சது. சரி நீ சொன்ன மாதிரியே ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிக்கலாங்கிறாங்க. அத்தை போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வாங்குறாங்க. வள்ளி போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ராகவனை கண்மணி தனியாக கூப்பிடுறாங்க. இங்கே வாங்கல எனக்கு ஒரு ஐடியாங்கிறாங்க. என்ன கண்மணின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ பெரிய பெரிய கடையில எல்லாம் அவங்கவுங்க கடைக்காரங்களே நடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம கடையில் நீங்களே நடிக்கலாமல்லன்னு கேட்குறாங்க கண்மணி அது நல்லா இருக்காது, நீ என் மேலே இருக்கிற லவ்வில் சொல்கிற, ஆனால் டிவியில் எல்லாரும் பார்க்கணுமல்ல, அது அவ்வளோவா சரியாக இருக்காது, வரேன்ட்டு போகிறாங்க ராகவன். வள்ளி பணம் எடுத்துகிட்டு வந்து ராகவன் கையில் கொடுக்குறாங்க. அத்தை நீயே கூட அப்படிங்கிறாங்க. வள்ளியும் எடுத்து இருந்தாங்க. நல்லா எங்கள் கடைக்கு கூட்ட வர மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கிற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களை பெரிய நடிகை ஏற்கிறேங்கிறாங்க. அந்த ஐடியாவெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, எங்கள் கடைக்கு மட்டும் நிறைய கூட்டம் வர மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவே போதுங்கிறாங்க வள்ளி. மேடம் கடைசியாக போகும்போது ஒரு தடவை கேட்குறேன், என் படத்தில் நீங்கள் ஒரு தடவை ஒரு சீன் நடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்குறாங்க. ராகவா இவரை முதல்ல போக சொல்லு அப்படிங்கிறாங்க வள்ளி. சார் வாங்க சார் நம்ம கடையில் போய் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னதான் விளம்பரம் எடுத்தாலும் நான் சீக்கிரமாக இந்த கடையை மூட வைக்கிறேன்னு மனசில் சவால் விட்டுட்டு நிற்கிறாங்க கண்மணி. ராகவன் அந்த டைரக்டரை கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. யார் இவன் கடைக்குள்ளேயே கொடப்பிடிச்சிட்டு வரானுங்களே அப்படின்னு மாறன் பார்க்குறாங்க. டே மாறா நம்ம கடையோட ஏடை ஷூட் பண்ணலாம்னு இருந்தோம்ல, அதை ஷூட் பண்ணுறதுக்கு இந்த டைரக்டர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ராகவன் அறிமுகப்படுத்துறாங்க. சார் இவன் என் தம்பி மாறன், கொஞ்சம் தமாசா பேசுவான், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. நான் இதை விட தமாசா பேசுவேன், இவர் என்ன தப்பாக எடுத்துக்காமல் இருந்தால் சரிங்கிறாங்க. ஏ மாறா கடையை சுற்றி கட்டுடா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க சார் அப்படின்னு சுற்றி கட்டிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா, கடைக்குள்ளே வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்புறம் எதுக்கு சார் கொடை அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நினைக்காத, எனக்கு கண்ணு கொஞ்சம் கூசும். இங்கே பார் இந்த ஏடுக்கு அப்புறமா உன் கடையை பற்றி ஊரே பேசுவாரு. வீராவை பார்த்துடுறாங்க. ஆஹா சார் நீங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தால் போதும்னு சொன்னீங்கல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணாவே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பாருங்க சார் அப்படிங்கிறாங்க வீராவை. அருமையான பேசு, அருமையான நோசு, சூப்பரான பிகர், இவங்களை வச்சு பிக்சர் எடுத்தா ஹிட் ஆயிருங்கிறாங்க. என்னதுன்னு கேட்குறாங்க வீரா. ஐயோ நான் எதுவும் சொல்லிங்கிறாங்க மாறன். மேடம் இவ்வளவு நாளா நீங்கள் யாரோ நீ, ஆனால் இனிமேல் நீங்கள் யாருக்கோ நீங்கள் ஹீரோயின். என்னடா நான் சொல்கிறது கரெக்ட் தானுங்கிறாங்க. சார் நான் சொல்ல நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க, சூப்பர் சார் அப்படிங்கிறாங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட். சார் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தால் போதும்னு சொன்னீங்களே, இந்த பொண்ணை வச்சு விளம்பரம் கொடுத்தோன்னா ரொம்ப ஹிட் ஆயிடுவீங்கிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி பட்ஜெட்லேயும் இருக்குது சார், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க டைரக்டர். சார் இல்லை சார் அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு ராகவன் சொல்கிறாங்க. மாறனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீரா என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.